டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎஸ்பி சுந்தரேசன் சார். சரிங்களா? ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட், ஐ வாஸ் டோட்டலி பிளைண்ட், ஐ ஆம் இன் மென்டல் அகனி, ஐ ஆம் ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் சுந்தரேசன் சார். சரிங்களா? மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் எல்லாருமே கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு டிஎஸ்பி யார் அப்படின்னா நம்ம சுந்தரேசன் சார் தாங்க. மொத்தமே 9 மந்த்ஸ், அது 9 மாதம் தான் அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதில் 1200 கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. அதில் 600லேருந்து 700 பேரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறாரு. என்ன வழக்கு தெரியுங்களா? வழக்கு மது விலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி. சரிங்களா? அங்கங்கே மது இருக்குன்னா அந்த சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய மது விற்பனை எல்லாமே வந்து தடை செய்து, புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து பணியாற்றியிருக்காரு. அந்த மயிலாடுதுறை மக்களே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான டிஎஸ்பியாக இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய வெஹிக்கிளை என்ன பண்ணிட்டாங்க, பிடுங்கிட்டாங்க. அவர் வந்து நடந்தே வந்து ஆஃபீஸுக்கு போக வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் அவர் வந்து ப்ரெஸ்ஸு, அதாவது மீடியா வந்து கேட்கும்பொழுது, என்னுடைய வெஹிக்கிளில் என்னோடய ஜீப்பை வந்து பிடுங்கிட்டாங்க, சட்டவிரோதமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னார். அவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி என்ன பண்ணியிருக்காங்க, அவரை வந்து பணியிடை நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹியூமன் ரைட்ஸில் 5 வருஷம் அவர் ஒர்க் பண்ணும்போது சிறந்த அதிகாரி அப்படின்னு சொல்லி வந்து அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அதே போல் மயிலாடுதுறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அவார்டு வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் கையால் வாங்கியிருக்காரு. சரிங்களா? சச் எ பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், எஃபிஷியன்ட், சின்சியர், டெடிகேட்டட் போலீஸ் ஆஃபீஸர் யார் அப்படின்னு சொன்னால் சுந்தரேசன் சார் தான். சரிங்களா? ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. யார் மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரு ஸ்டாலின் ஐபிஎஸ் மேலேயும், திரு பாலச்சந்தர் அவர்கள் மேலேயும், திரு செந்தில்வேல் ஐபிஎஸ் அவர்கள் மேலேயும், திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் மேலேயும் வச்சிருக்கிறாரு. இவங்க எல்லாமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான். சரிங்களா? அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஆளை, நம்ம சுந்தரேசன் சாரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பணியிடை நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. நல்ல ஆஃபீஸர், நேர்மையான ஆஃபீஸர்னு மக்களே கொண்டாடுறாங்க. மயிலாடுதுறை மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தன்னெழுச்சியாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க அவருக்கு ஆதரவாக. அதே போல் சென்னையில் வந்து தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அவருக்காக நடத்தியிருக்கிறாங்க. நாம் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பப்ளிக் நல்ல ஆஃபீஸரை என்ன பண்ணணும், திரும்ப வந்து அவருக்கு பணி வந்து வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கலாம். அவர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டிரைவர், அதாவது ஜீப் டிரைவர்னு சொன்ன நேர்மையான ஆஃபீஸர் காசு கொடுத்து தான் சாப்பாடே வாங்குவார் அப்படின்னு சொல்லி இவர் மேலே புகழாரமே சூட்டியிருக்கார். சரிங்களா? ஓகே.